அன்பு மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் பரீட்சையை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. நீங்கள் தொடர்ச்சியாக படித்து நல்ல பெறுபேறுகளை பெற வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு நான் கற்பித்தலில் நுழைகின்றேன். ஏனென்றால் நீங்க சின்ன பிள்ளைகள், நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கின்ற முதலாவது வாழ்க்கையின் முதல் பரீட்சை இது. அப்ப இந்த பரீட்சைக்கு முதல் கட்ட கற்பித்தலுக்கு பிற்பாடு நான் உங்களுக்கு கட்டுரையாக்கம், சில கணித ஆற்றல்களும் கற்பிக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறேன். அப்ப இன்றைய தினத்தோடு இந்த வெற்றிக்கனி இதழ்களின் பயிற்சிகளை நிறுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். காரணம் என்னென்றால் இன்னும் 17 முடித்து போட்டு 18 அனுப்ப வேணும். 18க்குரிய வினாக்களை நான் உங்களுக்கு அனுப்புவேன். வினாக்களுக்கான வினாக்களையும் அனுப்பி விடைகளையும் அனுப்புவேன். அதை நீங்களே செய்து பார்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் நாங்க இதை பார்ப்பதற்கு நேரம் போதாததாக இருக்கும். சரி, இந்த கேள்வி முதல் வினாவோட தொடர்புடையது. அதனுடைய நான் முதல் பக்கத்தை காண்பித்து உங்களுக்கு தொடர்ச்சியான பக்கத்தை காண்பிக்கிறேன். இதுதான் நேற்றைய தொடர்ச்சியான பக்கங்களாக இருக்கும். அதாவது நான் பக்க வினாக்களுக்கு அப்படியே ஒரே பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இது அதாவது 17வது வெற்றிக்கனிகள் எனும் இதழின் பக்கங்கள். அப்ப பக்க ஒழுங்கில்லாவிட்டாலும் வினாக்கள் ஒழுங்காக இடம்பெறும். சரி, 11வது வினா. தம்பி பிறக்கும் போது அம்மாவின் வயது 35 வருடங்கள். நான் தம்பியை விட 3 வருடங்கள் மூத்தவள். நான் பிறக்கும் போது அக்காவின் வயது 5 வருடங்கள் ஆகும். எனவே அக்கா பிறக்கும் போது அம்மாவின் வயது யாதாக இருக்கும் என்பதுதான் வினா. இந்த வினா நேற்றைய தினம் நாங்கள் பார்வையிட்டோமோ என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்ப நான் நேரடியாக வாரன். நேற்று நாங்கள் இந்த வினா படித்திருந்தால் நீங்கள் மேல் நோக்கி விரலை காட்டுங்கோ பிள்ளைகள், இல்லை என்றால் கீழ் நோக்கி காட்டுங்கோ, நான் தொடர்ச்சியாக படிப்பிப்பதற்கு. இந்த கேள்வி நான் நேற்று படிப்பித்த பக்கமா? யாராவது நேற்று வகுப்பு வந்தீங்களா? படிப்பித்ததென்றால் மேல் நோக்கி காட்டுங்கோ, படிப்பிக்கவில்லை என்றால் கீழ் நோக்கி காட்டுங்கோ. ஒருத்தர் மேல் நோக்கி காட்டுகள், ஒருத்தர் கீழ் நோக்கி காட்டுகள், சிலர் காட்டவே இல்லை. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, இது கற்பித்த பக்கமாக இருக்கின்றது. அப்ப நான் வேற அதை விடுத்து வேறு ஒரு பக்கத்தை கற்பிக்கிறேன், கவனிங்கோ. சரி, இந்த பக்கத்திலே ஆரம்பிக்கிறேன். ஐந்தாவது வினா. ABC எனும் 3 உருக்களிலிருந்தும் பெறக்கூடிய சதுரங்களின் மொத்த எண்ணிக்கைகள் முறையே குறித்து காட்டும்படியாது. இதுல ABC என்ற 3 வடிவங்களின் உருக்கள் தரப்பட்டிருக்கு. அந்த 3 உருக்களிலும் இருக்கிற சதுரங்களின் எண்ணிக்கை கேட்கப்படுது. உங்களுக்கு சதுர எண் என்றால் தெரிய வேண்டும். ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும் போது கிடைப்பது சதுர எண். அந்த கருத்து என்னென்றால் நிறையின் நிரலும் சமனாக இருந்தால் அது சதுரம் என்பதுதான் இந்த கருத்து. பாருங்க, முதலாவது சதுர எண் இப்படியாக இருக்கும். அந்த கருத்து என்னென்றால் ஒரு நிரை ஒரு நிரல். அடுத்தது இப்படியாக இருக்கும். அந்த கருத்து 2 நிரல் 2 நிரை. அடுத்தது இப்படியாக இருக்கும். மூன்றாவது சதுர எண்
அது 3 நிரல் 3 நிரை என்றதான் கருத்து. அப்ப 3 9. அப்ப இதுல பெறக்கூடிய சதுரங்கள் கேட்கிறார்கள். அப்ப இதற்கு இந்த சதுர எண்ணை அடிப்படையாக வைத்துத்தான் விடை காண்பது இலகுவானது. பாருங்க, இந்த சி என்றதுல 1 2 3 4 சதுரங்களும் பெரிய சதுரம் ஒன்றுமாக 5 சதுரங்கள் பெறலாம். அப்ப இந்த கருத்து என்ன? ஓரொன்று ஒன்றும் 2 4 சேர்ந்து 5 சதுரங்கள். அடுத்ததுல 1 2 1 2 3 4 5 6 7 8 9 இப்படியாக 9 சதுரங்களும், அடுத்திருக்கிற 4 சதுரங்கள் உள்ளது 2. பாருங்க, 1 2 3 4 அதாவது 9 சதுரங்கள் 4 சதுரங்கள். இனி மிகப்பெரிய சதுரம் 1, மிகப்பெரிய சதுரமாக 1 இருக்கின்றது இந்த சதுரம். அப்போ 1 மொத்தம் 14. இதன் கருத்து என்னென்றால் 1 தர 1 1, 2 தர 2 4, 3 தர 3 9. அப்ப இப்ப உங்களுக்கு இதுல விளங்கி இருக்கும், இது 4 தர 4 4 தர 4 16. அடுத்த 3 தர 3 9, 1 தர 2 சாரி 2 தர 2 4, 1 தர 1 1. அப்ப மொத்தம் 30 என்பது விளங்குகின்றது. அப்ப இதுல ஏல 30, பியில 14, சியில 5, இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. அப்ப இந்த சதுர கட்டமைப்பில ஒரு அதாவது ஒரு ஒழுக்க விதி இருக்கின்றது. நான் கற்பிக்கிறேன் பாருங்க. இப்ப இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம். இதிலிருந்து பெறக்கூடிய சதுரமும் ஒன்றுதான். இப்ப இதோட இப்படியாக 3 சதுரங்களை இணைத்தால் இது அடுத்த சதுரம். அப்ப இணைக்கப்பட்டது அந்த ஒன்றோட 3. இப்ப இதுல இருக்க போறது முதல் 1 இருந்தது, ஒன்றோட 3 சேர்ந்தது, இருப்பது 4, பெறக்கூடியது 5. அடுத்தது இதோட இன்னும் இணைக்கப்பட்டால் சதுரங்கள் உங்களுக்கு தெரிகின்றது. இதை நான் அழகில்லாம கீழ்றேன், நீங்க புரிந்து கொண்டால் சரி. இதுல இணைக்கப்பட்டது இந்த 5ஓட இணைக்கப்பட்டது 1 2 3 4 5. சாரி, இந்த 5ஓட இல்ல, இந்த 4ஓட, முதல்ல உள்ள 4ஓட, இதோட 4ஓட இணைக்கப்பட்டது 5. அப்ப இதுல இருக்கிறது 9, இதுல இருந்து பெறக்கூடியது 14. அடுத்தது இந்த 9ஓட அடுத்த சதுரமாக இருந்தால் இணைக்கப்படுறது ஒற்றை எண்ணாக இருக்கும். இது உங்களுக்கு எண்கோல கணித கோலங்களுக்கு, வடிவ கோலங்களுக்கு இலகுவாக இட்டு செல்லும். 7. அப்ப இருக்கிறது 16, பெறக்கூடியது 30. அடுத்தது இந்த 16ஓட இதுல 9 சேரும். இப்ப பாருங்க, இதெல்லாம் ஒற்றைகள். அடுத்தது இதுல எல்லாம் இரட்டைகள். இதால வருகின்ற இதெல்லாம் சதுர எண். அப்ப இது 16ஓட அடுத்ததாக 9 சேரேக்குள்ள 25 வருகிறது. இதுல பெறக்கூடியது 55. அப்ப இத பாருங்க, இது சதுர எண் சேருகின்ற போது இதோட அதாவது இப்படியாக, அதாவது
4 5 சேர்த்து 9. அப்ப 4 5 9, 5 9 14, 9 7 16, 14 16 30, 16 9 25, 30 25 55. இவ்வாறாக சதுர எண்கள் மாறுபடுகின்றன என்பதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். கீழே உள்ள 4 இயற்கைகளையும் பயன்படுத்தி உருவாக்க முடியாத இந்த வினாக்கள்ல உள்ள இந்த சொற்களை பயன்படுத்தி அவதானித்துக் கொள்ளுங்கள். நாற்பக்கள் யாது? 4 பக்கங்களை கொண்ட வடிவம் இது. இப்ப இதுல 2 ஒரே அளவான பக்கங்களும் 2 பிரிது 2 வேறு சமனான பக்கங்களாக இருக்கின்றன. அப்ப நாங்க 2 நீளப்பக்கம் 2 அகலப்பக்கமாக எடுத்தால் இதை உருவாக்க முடியும். இங்க முடியாததான் கேள்வியாக கேட்கப்படுகின்றது. அப்ப இது 2 அகலப்பக்கம், இது 2 நீளப்பக்கமாக கருதுவோமாக இருந்தால் 2ஐயும் பெறலாம். இனி இந்த அகலப்பக்கம் 2ஐயும் இங்க சேர்த்து நீளப்பக்கம் 2ஐயும் இப்படியாக வைப்போம் என்றால் இதையும் பெறலாம். ஆனா இது 4 ஒரே அளவான பக்கம், 4 சதுரமானது. அப்ப இதை பெற முடியாது. ஏனென்றால் இதுல நாங்கள் நீக்க முடியாது. அப்படியேதான் அந்த வடிவத்தை பெற வேண்டும். அப்ப நாங்க அடுத்த வினாவுக்குள் நுழைவோம். பின்வரும் பாடலை வாசித்து 7ஆம் 8ஆம் வினா ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. பாடலை கவனித்து பாடல் கருத்தை விளங்கி விடையளிக்கணும். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்கிறது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. எங்களுக்கு தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் மொழி ஆளுமை ஏற்படுவனுமாக இருந்தால் நாங்கள் நிறைய கவிதைகள், அதாவது பாடல்கள் வாசித்து பழக வேண்டும். அது எங்களை தமிழ் மொழி ஆற்றலே பழக்கம். உண்மையிலேயே தமிழ் மொழி மிக இனிமையான மொழி. அதை படிக்க படிக்கத்தான் அந்த மொழியின் இனிமை தெரியும். ஏனென்றால் பல மொழிகளும் தெரிந்தவர்களுக்குத்தானே அதிന്റെ இந்த தமிழ் மொழி விசேடமாக தெரியும். அப்ப எங்களுக்கு ஒரு மொழி மாத்திரம் தெரிந்தால் தமிழ் மொழியை பற்றி யாருமே தெரியாது. ஆனா பல மொழி கற்றவர்கள் தமிழ் மொழியை மிகவும் போற்றுகிறார்கள். அப்ப நாங்கள் தமிழராக பிறந்த நாங்கள், தமிழ் மொழி பேசுகின்ற நாங்கள், தமிழ் மொழியிலே தேர்ச்சி பெறுவது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஆற்றலை உண்டு பண்ணும். ஏனென்றால் எங்களுடைய தாய்மொழி தமிழ், தாய் பேசுவது தமிழ், தாய் சிந்திப்பது தமிழ், எழுதுவது தமிழ். அப்ப தாய்மொழி தமிழ். அப்ப இப்படியான பாடல்கள், பாரதியார் பாடல்கள் மிகுந்த ஆற்றலை தரும். தேசிய விநாயகம் பிள்ளை பாடல்கள் மிகுந்த ஆற்றலை தரும். எங்களுக்கு ஒரு தமிழ் ஆளுமையை உண்டு பண்ணும். இங்க பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. ஒரு வெள்ளை பசு தோட்டத்தில் இறை மேய்ந்து கொண்டிருக்கின்றது, புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. தாயோட நிற்கிற கன்றுக்குட்டி இறை மேயவில்லை. ஏனென்றால் அதுக்கு தாய் பால் கொடுக்கும். தாயுடைய பாலை குடித்துத்தான் அது தன்னுடைய சீவியத்தை நடத்தும். அப்ப அதுக்கு புல்மேய வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன செய்யும்? தனக்கு பொழுது போகவில்லை என்று அம்மாக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, அதாவது துள்ளி குதித்து கொண்டு இருக்கும். இந்த கன்றுக்குட்டியில பசுவுக்கு பாசம் அதிகம். எங்கேயாவது போய் ஆபத்தை சந்தித்து விடும் என்று அடிக்கடி பசுவை அவதானித்துக் கொண்டே இருக்கும். பசுவிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி கன்றுக்குட்டி போயிட்டு என்றால் பசு மாடு கத்துது. அதைத்தான் அம்மா என்கிறது பிள்ளை பசு. அந்த தோட்டத்துல புல்மேய்ந்து கொண்டிருக்கிற தாய் பசு
தன்னுடைய குழந்தையை நோக்கி மா என்று கத்துகின்றது. கத்துகின்ற போது கன்று பசுவுக்கு தெரியும் அம்மா என் மீது பாசம் கூட என்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் கத்துகிறாள் என்றோ அல்லது அன்பின் காரணமாக கத்துகிறாள் என்று நினைத்து கொண்டு கன்று என்ன செய்யும், உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நல்ல அருமையான சொற்களும் அருமையான கருத்தும் அருமையான விடயமும், அதாவது தாய் அன்பு. இங்கே காட்டப்படுவது என்ன? தாய்ப்பாசம், தாயிலே அன்பு. தாயின் அன்புதான் உன்னதமான உத்தமமான அன்பு. ஏனென்றால் அதுல பிரதியாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாது. தாய் அன்பு நிமித்தம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பிரதி உபகாரமாக ஒன்றை எதிர்பாராத அன்பு. அப்ப இப்பாடல் தரும் முக்கியமான செய்தி அல்லாதது யாது என்றுதான் கேட்கப்பட்டிருக்கு. கேள்விகளை நல்லா அவதானித்துக் கொள்ளுங்க. இதிலே அல்லாதது யாது? அப்ப அறிவுறுத்தலை கவனித்துத்தான் வினா அளிக்க பழக வேண்டும். அப்ப தாய்ப்பாசம் காட்டும் வெள்ளை பசு என்பதும் சரி, பாதுகாப்பு பெறும் கன்றுக்குட்டி என்பதும் சரி, இளங்கன்று பயமறியாதது என்பதுதான் இங்க கேள்விக்கு விடியாக அமையும். இதுல இளங்கன்று பயமறியாமல் துள்ளி குதித்து திரிகின்றது என்பது இதுக்கு பொருத்தமற்றது. காரணம் என்னென்றால், இந்த பாடல் சொல்லுகின்றது முழுக்க தாய்ப்பசுவின் அன்பை தான், பாசத்தை தான் காட்டுகின்றது. அதே நேரம் உடன் அண்டையிலோடு கன்றுக்குட்டி என்றால் கன்றுக்குட்டியும் பாதுகாப்பை பெறுகின்றது என்பதுதான் அந்த கருத்து. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். பாடலில் உள்ள கருத்துக்கள் சரியாக ஒழுங்கமைத்த விடையை தெரிவு செய்க. இங்க பாடல்ல 4 வாக்கியங்கள் இருக்கின்றது. இந்த வாக்கியங்கள் சரியாக ஒழுங்கமைத்த விடையை நாங்க தெரிவு செய்யணும். முதலாவது சொல்லப்படுது, தோட்டத்தில் துள்ளி பாய்கின்றது கன்றுக்குட்டி, பசு மா என்று கத்துகின்றது. அதாவது தோட்டத்தில் மேய்து வெள்ளை துள்ளிப்பாய்கின்றதா, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, தோட்டத்தில் துள்ளிப்பாய்கின்றது கன்று என்பது முதலாவது அல்ல. அப்ப அந்த விடை பொருத்தம் இல்லை. அடுத்தது, தோட்டத்தில் வெள்ளை நிற பசு மேய்கின்றது, அது சரி. அது முதலாவதிலும் சரி, 2வதிலும் சரி, 3வதிலும் சரி. அப்ப அடுத்தது, அங்கே துள்ளி குதிக்கிறது கன்றுக்குட்டி, கன்று தாயருகில் ஓடி வருகின்றது என்றது பொருந்தாது. துள்ளி பாய்கின்றது கன்றுக்குட்டி என்பது பொருத்தம் 2வது. அம்மா என்கிறது வெள்ளை பசு, பசு மா என்று கத்துகின்றது 3வது. சரி. உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, கன்று தாயருகில் ஓடி வருகின்றது. அப்ப 3வது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை பார்ப்போம். என் காலிலும் கையிலும் தொற்றிக்கொண்டு வளர்வான், வெட்டவட்ட தலைப்பான், அவன் கிள்ளினால் நீ நுள்ளினாய் என்பாய், அவன் யார்? நகம். அதாவது கேள்விக்கான விடை நகம். அடுத்து நிகழ்வதை தெரிவு செய்க. வானம் கறக்கின்றது, குளிர் வீசுகின்றது, ஈசல்கள் பறக்கின்றன, ஆட்காட்டி குருவிகள் கத்துகின்றன. அடுத்து நடக்கப் போவது இது, மழை பெய்ய போகின்றது. அதாவது மழை பெய்வதற்கான அறிகுறிகள் தான் இவை எல்லாம். வானத்தில இருக்கின்ற முகில் கூட்டம், மேகத்தில இருக்கின்ற முகில் கூட்டம் சேருகின்ற போது அவை கறக்கத் தொடங்குகின்றது. இதே நேரம் குளிர்காற்று வீசத் தொடங்குகின்றது. அவை அங்க கறக்கத் தொடங்கியவுடன் அவை கொஞ்சம் கீழே இறங்கிவிட்டது என்றதான் கருத்து. அந்த குளிர்காற்று மேக கூட்டம் முகில்கள் கொஞ்சம் கீழிறங்கி இருக்கின்றது, அதான் அது கறக்கிறதே காரணம். அப்ப அந்த அறிகுறிக்கு ஈசல்கள் உற்சாகமாக பறக்கும். ஈசல்கள் அந்த குளிர்ச்சியில உற்சாகமாக பறக்கும். ஆட்காட்டு குருவிகள் கத்திக்கொண்டு செல்லும்.
அடுத்து நடக்கப் போவது மழை பெய்ய போகின்றது. இது காரண காரியங்களை இனங்கண்டு வாக்கிய ஒழுங்கமைப்பை அறிந்து கொள்வது. நன்று மாணவர்களே, நான் இனி உங்களுக்கு அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இப்ப நாங்க இந்த மறுபக்க வினாவை பார்வையிடுவோம். அதன் தொடர்ச்சியான பக்கம் இது அதுக்கு அடுத்த பக்கம். அப்ப நாங்க இதுக்கு முதல் பக்கத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதுக்கு முதல் பக்கமாக நாங்கள் நேற்றைய பார்த்த ஒரு பக்கம் அமைந்து விட்டது. அப்ப நான் வேறு ஒரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது இறுதி பக்கமாக இருந்தாலும் இந்த பக்கத்தை நாங்கள் பார்வையிடுவோம் என்றால் பக்கங்கள் மாறி வந்து நான் வகுப்புக்குள்ள விளக்கம் தந்து கொண்டிருக்கிறேன். சரி, அதுக்கு அடுத்த பக்கத்துக்கு பின்பு போவோம். இப்ப இந்த பக்கத்தை பார்வையிடுவோம். மிக இலகுவான கேள்விகள். கிராமங்களில் அதிக அளவில் பாவனையில் உள்ள சிக்கனமான வாகனம் இது. துவிச்சக்கர வண்டி. உங்களுக்கு இந்த துவிச்சக்கர வண்டியின் பாகங்கள், வண்டியின் பயன்பாடு என்பது பற்றி ஓரளவு தெரிந்திருப்பது நல்லது. காரணம் என்னென்றால், எங்கட இலங்கை என்கின்ற நாடு பொருளாதாரத்தில் விழுந்து இப்ப ஏதோ நிமிந்திருக்கு, ஒரு பின்தங்கிய வளர்ச்சி அடைகிற நாடு. அப்ப அப்படிப்பட்ட நாடுகள்ல அதிக செலவினத்தை செய்து மக்கள் வாழ முடியாது. அப்ப அவர்கள் சிக்கனமாகத்தான் வாழ வேண்டும். அப்ப அதற்கு சிக்கன போக்குவரத்து சாதனங்கள்ல மிகச்சிறந்தது துவிச்சக்கர வண்டி. இந்த துவிச்சக்கர வண்டி பாவனை இலங்கையில கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது. காரணம் என்னென்றால், மக்கள் எல்லாம் சோம்பேறியா போகிறார்கள் என்றுதான் கருத்து. மக்களுக்கு பணத்தை செலவழித்து இலகுவாக பயணம் செய்வதைத்தான் விரும்புகிறார்கள் ஒழிய கொஞ்சம் சிரமப்பட்டு தங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் பண பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்க விரும்பவில்லை. முந்தி துவிச்சக்கர வண்டி பாவனை தான் மக்கள் பெருமளவில் பாவித்தார்கள். அதால உடலுக்கும் ஆரோக்கியம், பணச்செலவும் குறைவு. அப்ப குறைந்த செலவில போக்குவரத்து சாதனமானது துவிச்சக்கர வண்டி. அப்ப இந்த துவிச்சக்கர வண்டியில இருக்கிற பாகங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். துவிச்சக்கர வண்டி ஆசனம் அமர்வதற்கு, சில்கள் சக்கரங்கள் இடம்பெயர்வதற்கு, மற்றது ஹெட்லைட் ஒளி எழுப்புவதற்கு, வெளிச்சத்தை தருவதற்கு. மணி என்பது ஒலி எழுப்புவது, வெளிச்சத்தை எழுப்புவது. மற்றது பெடல் என்பது, மிதி என்பது நாங்கள் விசையை செலுத்துவதற்கு. இந்த அந்தமில் சங்கிலி, பச்சங்கிலி என்பது நாங்கள் செலுத்துகின்ற விசையை பென்சிலுக்கு கடத்துவது. அப்படியாக இந்த பாகங்கள் அனைத்தும் எங்களுக்கு தெரிந்திருப்பது எங்களுடைய அதாவது கற்கைக்கு உதவியாக இருக்கும். இருந்தால் இது பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. அப்ப இதுதான் கிராமத்துல குறைந்த அளவில் செலவுக்குரிய வாகனமாக இருக்கின்றது. இதுகள் கூட்டமாக போவதற்கு, இது ரெண்டு பேர் தனியே போறதுக்கும் சிக்கனமானதுதான். ஆனா இது எல்லாவற்றிலும் சிக்கனமானது இதுதான், துவிச்சக்கர வண்டி. அடுத்தது, வகுப்பறையில் காண முடியாத பொருள் என்ன? மேசை இருக்கும், பிளாக் போர்டு இருக்கும், ஆனா சீப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீப்பு என்பது என்ன? சிகை அலங்காரத்துக்கான ஒரு பொருள், ஒரு உபகரணம். அப்ப அது வகுப்பறையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில நாங்கள் எங்களை வெளியில செல்வதற்கு முதல் எங்களை சிகை போன்றவற்றை அலங்கரிப்பதற்குத்தான் இந்த சீப்பு பயன்படுகின்றது. ஏனென்றால் தலைமையில் எல்லாம் குழம்பி இருக்கும், அதை ஒழுங்குபடுத்திட்டு தான் நாங்கள் எப்பவும் காட்சி அளிக்க வேண்டும், வெளியில போக வேண்டும். வீட்டுல இருக்கும் போதும் தலை சீவைத்தான் வேணும்.
அப்ப அதிலும் பெண்களுக்குத்தான் அவர்கள் தலைமுடிய வளர்ப்பார்கள், ஆண்கள் கட்டையாக வைத்துக் கொள்வார்கள். அப்ப அவர்களுக்கு அது இன்னும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆண்கள் அப்படியே, அதாவது கட்டையாக இருக்கின்றவர்களோட வெளிக்கிட்டு போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்கள் அப்படியே வெளிக்கிட்டு போனா அலங்கோலமாக இருக்கும். ஆனபடியால் அவர்களுக்கு இந்த சீப்பு அவசியம். ஆனா பாடசாலைக்கு அது வகுப்பறைக்கு அவசியமற்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். கீழே உள்ள சொற்கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எழுத்தை தெரிந்து சேர்ப்பதன் மூலம் கருத்துள்ள ஒரு சொல் உருவாகும். அதனை தெரிவு செய்க. இப்ப இதுல 4 சொற்கள் இருக்கின்றது. இந்த 4 சொற்களையும் ஒவ்வொரு எழுத்தை சேர்த்து ஒரு கருத்துள்ள சொல் உருவாக்கட்டாம். இது சொல் ஆக்கம். அப்ப இந்த சொல்லாக்கத்துல நாங்கள் இந்த நாவ முதலாவதாகவும், முதல் சொல்லில நாவன்னா, இரண்டாவது எழுத்து நானா, அடுத்தது 2வது ஜானா, இதுல கடைசி. அப்ப நாணயம் என்ற சொல் வருகின்றது. இந்த நாணம் என்றது வந்தாலும் இது 3 எழுத்து சொல். எல்லா சொற்களையும் எடுக்கவில்லை. குயவர் என்பது இங்கே பொருந்தாத சொல். அதே மாதிரி அடுத்தது சிலந்தி, வறுமை, கபடம், தையல். அப்ப சீனா எடுக்கப்பட்டிருக்கின்றது, ரூனா எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப 12 இது 5 எழுத்து. அப்ப இது வராது. சீனா, ரூனா. அப்ப 4 எழுத்துல வருது சிறு கதை. இது பொருந்தாது. அப்ப 3வது சிறுகதை தான் பொருத்தமானது. அடுத்தது 4 எழுத்து சொல்லாக இருக்கணும். இது 5 எழுத்து பொருந்தாது. அப்ப ஆபத்து என்பது வரும். இது 3 எழுத்து சொல். அப்ப எங்களுக்கு இப்ப வந்துவிட்டது. சொற்களை ஒழுங்கமைப்பதற்கு முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கையை கொண்டே நாங்கள் அப்படியே கண்டுபிடித்து விட்டோம். ஆபத்து. அப்ப எழுத்துக்களை, சொற்களை உள்ள எழுத்துக்களை இணைப்பதன் மூலம் கருத்துள்ள ஒரு புதிய சொல்லை உருவாக்கி இருக்கின்றோம். இனி நாங்கள் 38வது வினாவை பார்வையிடுவோம். இந்த 38வது வினாவில தரப்பட்ட அடைப்பிலே ஏதோ ஒரு மாறுபாடு நிகழ்கின்றது. அதை நாங்கள் உற்று கவனிக்க வேண்டும். இவங்களுக்கு இதுல பார்க்கவே தெரியுது, இந்த வரிசையில, அதாவது மூளை திசையில ஒரே வடிவங்கள் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இதுலயும் அதே மாதிரி அமைகின்ற போது நாங்க விடை இலகுவாக கண்டு கொள்ளலாம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை பிறகு பார்க்கலாம். நாங்கள் எவ்வளவு சாதுரியமாக மிக விரைவாக விடை காண்றோமோ அதான் எங்களோட திறமை. அப்ப எங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள வட்டம் நீர்கோட்டுல மற்றது மாதிரி இதுல சதுரம் வரும் இந்த நீர்கோட்டுல. அப்ப வட்டம் சதுரமாக இருக்கிற விட இதுதான். ஆனா இந்த மாறுபாடுகள் ஏதோ ஒரு ஒழுங்கு விதியில நடக்குது. அந்த ஒழுங்கை நாங்க பிறகு பார்க்கலாம். முதல் விடை காண்பதற்கான இலகு வழியை கண்டுகொள்வோம். அப்ப இலகு வழி பார்த்தால் வட்டத்துக்கு ஒரு குறுக்கு திசையில, அதாவது தெற்கு நோக்கிய கிழக்கு பக்கமாக தென்கிழக்கம், வடக்கு நோக்கிய மேற்கு பக்கமாக வடமேற்கும் நோக்கி இந்த வடிவங்கள் ஒரே வடிவமாக இருக்கின்றது மூலை திசையில. அப்ப நாங்க இதற்கு விடை கண்டுபிடித்தோம். ஆனா அது எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருப்பது இலகுவாக இருக்கும். இப்ப இதுல நாங்க மாறுபாடை பார்த்தால், இது இங்க வந்திருக்கு, இது இங்க வந்திருக்கு, இது இங்க வந்திருக்குது. அப்ப இது இங்க வந்திருக்கும். அப்ப என்ன நடந்திருக்கு, இந்த வலது பக்கம் இருக்கிற சதுரம் முன்னால வந்த உடனே மற்ற 3ம் நகருகின்றன.
அப்ப அடுத்ததுல முக்கோணம் இங்க வந்த உடனே இந்த மூன்று நகரம். அப்ப இங்க சதுரம் வரும், இங்க வட்டம் வரும். பிறகு இந்த வட்டத்துக்கு வட்டம் இங்க வந்த உடனே இந்த மூன்று நகரம், முக்கோணம், சதுரம், வட்டம். அப்ப இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இனி நாங்கள் 39, 40 வினாக்களை பார்வையிடுவோம். வெவ்வேறு விலைகளை உடைய 4 பொதிகளின் ஜோடி விலைகள் கீழே உள்ளன. அப்ப 4 ஜோடி இருக்கின்றது. ஆனா வெவ்வேறு ஜோடி என்றால் 2 சேர்ந்த இந்த விலைகள் தரப்பட்டிருக்கு. இதுல 1 3 40 ரூபாய், 3 4 50 ரூபாய், 1 4 30 ரூபாய், 1 2 50 ரூபாய். இப்ப நாங்க வெற்றில ஒன்றிന്റെ விலையை காண வேண்டுமாயிருந்தால், இப்ப பொதி ஒன்றை காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுல 40 தானே பொதி ஒன்றையும் 3ஐயும் தந்திருக்கு. அப்ப இதை கொண்டு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல. அப்ப நாங்க இதுல ஏதாவது ஒரு சூட்சுமமாக ஒவ்வொரு பொதியின் பெருமானங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப இதுல 1 3 தரப்பட்டபடியால் நல்லா கவனிங்கோ. இப்ப இதுல நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துத்தான் அதன் பெருமதிகளை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப ஒரே பொருள் 2 இருக்குமா இருந்தால் அதை 2 பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா இங்க அப்படி ஒரே பொருள் இல்லை. அப்ப நாங்க இதன் பெருமானங்களை காண்பதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு உபாய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். இப்ப கவனிங்கோ, இதுல 1 3 40 என தரப்பட்டுள்ளது. அதே நேரம் 1 4 40 30 என தரப்பட்டிருக்கின்றது. அப்ப இது 2ஐயும் கூட்டுவோமாக இருந்தால் 40 30 70. 70 என்ன வருகின்றது? அதாவது 2 தடவை முதலாவது பொதியும் 3 4 வருகின்றது. இந்த 3 4 பெருமானத்தை இதுல கழித்தால் இந்த 70ல இந்த 3 4 பெருமானம் எவ்வளவு என்று சொல்லப்படுகிறது? 50ஐ கழித்தால் 20 வருகின்றது. அந்த 20 எதற்குரியது? இந்த 1க்கு உரியது. அப்போ பொதி 1 விலை 10 என்பது எங்களுக்கு விளங்கிவிட்டால், பொதி 3 விலை 40ல 10 போனால் 30. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்ப இது 3 30 என்றால் பொதி 4 இது 10, பொதி 4 20, பொதி 1 10 30. சரி, பொதி 1 10, பொதி 2 இப்ப 50ல 10 போனால் 40. இப்ப நாங்கள் ஒப்பிட்டுத்தான் விடை கண்டிருக்கிறோம். என்னென்ன ஒப்பிட்டு? நாங்கள் ஒரே வகையான பொருள் இருந்திருந்தால் நாங்கள் 2ஆல வகுக்க முடியும். ஆனா இங்க எப்படி ஒப்பிடுகின்றோம்? 2 கூட்டத்தை கூட்டுவதன் மூலம் அடுத்தத்தை கழிக்கிறதுல கண்டுகொள்றோம். இப்ப இதையும் சேர்த்தோம். அப்ப சேர்த்த இடத்துல எங்களுக்கு என்ன வந்தது? பொதி 1 2 தடவை வந்தது, 2ஐயும் சேர்த்த இடத்த. மற்றது 3 4 வந்தது. பிறகு அந்த சேர்த்ததிலே இந்த 3 4ஐ கழித்து விட்டோமாக இருந்தால் பொதி 1 நிறை வந்துவிட்டது. அந்த ஒரு நிறையை கொண்டு மற்றதை நாங்கள் கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இத நல்லா விளங்கி கொண்டால்தான் நாங்க விடைகளை இலக்குவிலே அடையலாம். அப்ப இப்ப கேள்வி என்ன? பொதி 3 விலை யாது? இங்க பாருங்க, பொதி 3 விலை 30. அப்ப 30. பொதி 2 4 இங்க இல்லாத ஒரு அடைப்புக்குரியதை கேட்கப்படுகின்றது. பொதி 2 இங்க 40 என்று தரப்பட்டிருக்குது. பொதி 4 நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். இங்க பாருங்க, பொதி 4 20 என்று கண்டுபிடித்திருக்கிறோம். அப்ப 40ஐயும் 20ஐயும் சேர்த்தால் 60 என்பது கேள்விக்கான விடை. அப்ப அந்த குழந்தைகளை நாங்கள் வெற்றியடைவதற்காக
இலகுவான விடைகளையும் கவனமாக, கடினமான விடைகளை அதே வினாக்களுக்கான விடைகளை அதே ஒழுங்குமுறையில பின்பற்றுகின்ற போது இலகுவாக நாங்கள் பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க அதிகாலை பொழுதுல வகுப்புல பங்கு பற்றி இருக்கிறீர்கள். உங்கள் பெறுபேறு சிறப்பாக அமைவதற்கு உங்களோட தொடர் முயற்சி, அதாவது ஒரு நாள் முயற்சி அல்ல, கல்வி என்பது மெல்ல மெல்ல சேர்க்கப்பட வேண்டியது, அதோடு எங்கட மனதோடு சேர்ந்தது. அதாவது இங்க ஒரு பிள்ளை நித்திர கொள்ளுது மேசையில இருந்து, அப்ப இந்த அம்மா பின்னால போறா, அப்ப அம்மா என்ன நினைப்பா, பிள்ளை படிக்குது, பிள்ளை நல்ல தூக்கம், அப்ப கதிரையில இருந்தே தூக்க கற்றுக்கொள்ளுது. அப்ப பிள்ளைகள் இந்த காலையில எழுந்து நீங்க இந்த முயற்சியை செய்கிறீர்கள், இது மிகச் சிறப்பானது. இன்னும் உள்ள நாட்கள் மிக விரல்கள், கையில உள்ள விரல்களை கொண்டே எண்ணிக்கொள்ளலாம். அப்படி எண்ணுகிற நாட்கள்ல நீங்க கவனமாக படித்து சிறந்த பெறுபேறு பெற வேணும் என கூறி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய போகின்றேன்.